சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பல முடிவுகளை எடுக்கிறோம். தனியாகவோ குடும்பமாகவோ அல்லது குழுவாகவோ சேர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் முடிவுகளை எடுக்கிறோம். அதில் மாற்று கருத்தல்ல. முடிவு எடுக்காமலும் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. அண்மையில் நமது அண்டை நாடான வங்க தேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பத்தை எல்லாம் நாம் அறிவோம். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த பிரதமர் ஹசீனாவுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய இராணுவமும் மாணவர் கிளர்ச்சி படையும் கிளர்ந்தெழுந்த பொழுது தனது உயிரை காப்பாற்றும் பொருட்டு ஹெலிகாப்டரில் ஏறி நம் நாட்டு டெல்லியில் வந்திறங்கினார். இப்பொழுது அங்குதான் இருக்கிறார். இந்நேரத்தில் நமது இந்தியா ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஏறத்தாழ 17 ஆண்டுகள் இந்தியாவோடு நல்ல உறவை பேணிய இந்த பெண்ணை அந்த நாடு கேட்பது போல அவரிடம் ஒப்படைப்பதா? இவர் மாத்திரமல்ல, இவருடைய தந்தை நம்முடைய காந்தியடிகளைப் போல தேசப்பிதா என்று அழைக்கப்பட்ட அவருடைய தந்தையின் சிலையெல்லாம் அடித்து உடைத்தார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த சுமூகமான உறவை சீர்குலைப்பதா, அல்லது இனி வருகின்ற ஆண்டுகளில் உறவை மேம்படுத்தும் பொருட்டு இவரை அங்கே ஒப்படைப்பதா? முடிவுகள் எடுத்தாக வேண்டும். மிக சவாலான ஒன்று. ஆனாலும் முடிவுகளை எடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இன்று குளிப்பதா குளிக்க வேண்டாமா, இன்று கல்லூரிக்கு செல்வதா வேண்டாமா, பள்ளிக்கு செல்வதா வேண்டாமா, திருப்பலிக்கு செல்வதா வேண்டாமா என்று, இன்னும் சமையல் எதை செய்வது எதை செய்ய வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சில முடிவுகளை கண்டிப்பாக எடுத்துதான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்தல்ல. நாம் நம்முடைய வாழ்வில் எடுக்கக்கூடிய சில சிறிய முடிவுகள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நேர்மறையாக சில சிறிய முடிவுகள் கூட எதிர்மறையாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னுடைய வாழ்விலும் நான் பார்த்திருக்கின்றேன். நான் எடுத்த சில முடிவுகள் நேர்மறையாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதையும், சில முடிவுகள் எதிர்மறையாக எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதையும் என்னால் சொல்ல முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்களில் உங்களுக்கு வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் அமர்ந்திருப்பதில் மாற்று கருத்தல்ல. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய முதியவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களையும் ஒன்றாக அழைத்து அவரிடம் சொல்லுகின்றார், நீங்கள் யாரை வழிபடப் போகிறீர்கள்? உங்கள் மூதாதையர் வாழ்ந்த நதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய அன்ற வேற்று தெய்வங்களை வழிபடப் போகிறீர்களா, அல்லது உங்களை இதுநாள் வரை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாவே கடவுளை வழிபடப் போகிறீர்களா? இன்றே முடிவெடுங்கள். அதை தள்ளி போட முடியாது. நானும் என் குடும்பத்தாரும் யாவையை மட்டும்தான் வணங்குவோம் என்று முடிவெடுத்து விட்டோம். உங்களுடைய விருப்பம் என்ன என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்களும் யாவே கடவுளை தான் வணங்குவோம், வேறு தெய்வங்களை வணங்க மாட்டோம் என்று ஒரு முடிவெடுப்பதை பார்க்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். அந்த அறிவுரை தான் நமக்கு முடிவாக இருக்க வேண்டும். திருமணமான பெண்களே, உங்களுடைய கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இந்த பணிவு இருக்கக்கூடிய பெண்களிடம் அந்த குடும்பம் மிகச் சிறப்பாக இருக்கும். பணிந்து போவதனால் ஒன்றும் குறைந்து போவதில்லை. கணவனிடமோ கணவனின் குடும்பத்தாரிடமோ பிள்ளைகளிடமோ சற்று பணிந்து போவது என்பது இல்லத்தரசர்கள் கையாளும் அருமையான ஒரு பாலிசி, ஒரு மெத்தட். பவுலடியார் அன்றே சொல்லி இருக்கின்றார், பெண்களை கொஞ்சம் பணிந்து போங்கள். உங்களுடைய இயல்பு எனக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். எனவே கடவுள் உங்களை இந்த மாதிரி படைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் சற்று பணிந்து போங்கள். நிறைய பிரச்சனை உங்கள் தலையில் தான் இருக்கும். குடும்பமே நீங்கள் தான் சோப்பீர்கள். இருப்பினும் கொஞ்சம் பணிந்து போங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே நான் பணிந்து போவேன் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தல்ல.
அதுபோல திருமணமான ஆண்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் முடிவெடுங்கள், உங்கள் மனைவியரை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். அவள் உங்களுக்காக நிறைய காரியங்களில் விட்டு கொடுத்து பணிந்து செல்கிறார் என்றால் நீங்கள் கைமாறாக செய்ய வேண்டியது அன்புதான். எனவே அன்பை என் மனைவிக்கு நான் கொடுப்பேன், முழுமையாக அவளை அன்பு செய்வேன் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஒரு குடும்பம் நன்றாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். நற்செய்தி வாசகத்தை பார்த்தோமே என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த 5 வாரங்களாக பார்க்கிறோம். முதல் நாள் புதுமையை செய்தார், 2வது நாள் தன் யார் என்று சொன்னார், நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியது. நான் தான் வாழ்வதற்கு உணவு என்று சொன்னார், எல்லோரும் முணுமுணுத்தார்கள். இன்று பலர் அவரை விட்டு காணாமல் போய்விடுகிறார்கள். அப்பொழுது இயேசு ஒரு முடிவை கேட்கிறார், நீங்களும் அவர்களைப் போல் எழுந்து செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டபொழுது இயேசு கடந்த 5 வாரங்கள் 4 அதிகாரங்களில் சொன்ன எல்லாவற்றையும் தொகுத்து 2 வரிகளில் புனித பேதுரு சொல்லிவிடுகிறார். வழக்கமாக பேதுரு மந்தமாக இருக்கக்கூடியவர், இன்று மிக அறிவாளியாக பேசுகிறார். ஆண்டவர், நாங்கள் யாரிடம் செல்வோம்? நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் எங்கேயும் செல்ல மாட்டோம், உம்மை நோக்கி தான் வருவோம். இயேசு கேட்கக்கூடிய அந்த முடிவுக்கு சரியான முடிவாகி ஒரு பதிலை பேதுரு கொடுக்கிறார். கடைசி வரை பின்தொடர்ந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் முடிவுகளை எடுப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படி முடிவெடுப்பது? நாம் முடிவு வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் படிப்பினை, போதனை, அவர் வாழ்ந்து காட்டிய விழுமியங்கள் இவற்றின் அடிப்படையில் நம்முடைய முடிவுகள் இருக்குமாயின் 99% நம்முடைய முடிவுகள் வெற்றியாக அமையும். 2வது, நம் முடிவுகள் எடுக்கும் பொழுது இயேசுவோடு சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் விவிலியத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் போதனையிலும் சரியாக இருந்தாலும் கடவுளின் விருப்பம் என்ன? துன்பப்படுவதுதான் கடவுளின் விருப்பம் என்பதனால் இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நாம் அனைவரும் மீட்படையும் பொருட்டு. எனவே துன்பப்படுவதை நாம் யாரும் விரும்புவதில்லை. எனினும் கிறிஸ்துவின் துன்பம்தான், அவருடைய சாவுதான் நமக்கு வாழ்வு கொடுத்தது. எனவே இயேசுவோடு இணைந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். இதற்கு முடிவெடுப்பதற்கு 2 உதாரணங்களை சொல்லலாம். நான் முதலாக பணியாற்றிய பங்கில், கிளைப்பங்கில் ஒரு வீடு சந்திக்க சென்றிருந்தேன். அப்பொழுது வீட்டில் இருந்த சேசுநாதரின் படத்தில் ஒரு டவலை போட்டு மூடி போட்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த அக்காட்ட கேட்டேன், அக்கா ஏன்க்கா மூடி போட்டுறீங்கன்னு கேட்டேன். அந்த அக்கா ஒரே சிரிப்பு, பதிலே சொல்லலை. நானும் விடலை, பதில் சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு நகல மாட்டேன்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரு தண்ணி அடிக்கும் போதெல்லாம் இயேசுநாதர் படத்தை மூடி போட்டுருவார், மது அருந்தும் பொழுதெல்லாம் இயேசுவின் அந்த படம் வீட்டில் மாட்டிருக்க படத்தில் டவலை போட்டு மூடிடுவாராம், இயேசு பார்த்து விடக்கூடாது என்பதற்காக. என்ன பாருங்கள், நாம் செய்கின்ற தவறை இயேசு பார்த்து விடக்கூடாது என்பதற்காகவா, அல்லது இயேசு எப்படி பார்த்துவிட போகிறார் என்பதற்காகவா? டவலை மூடி இயேசுவை மறைக்க முடியுமா? பாருங்கள், நம்முடைய முடிவுகளை எப்படி நாம் எடுக்கிறோம். ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொண்டோமே என்றால், ஆதாம் அந்த கனியை உண்டான், அது தவறு என்று பார்க்கிறோம். அது தவறு என்றாலும் அதற்கு மேலாக முன்பாக இன்னொரு செய்தி இருக்கிறது. அவன் முடிவை அவனே எடுத்துக்கொண்டான். ஒருவேளை ஆண்டவனிடம், கடவுளிடம் அவன் கேட்டிருந்தால், நீர் படைத்த, நீர் சொன்ன இந்த கனியை உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை உண்ண வேண்டும் என்று சாத்தான் சொல்லுகிறானே, நாங்கள் உண்ணவா வேண்டாமா என்று சொன்னால், கேட்டிருந்தால் கடவுள் ஒருவேளை அந்த முடிவை அவர்களுக்கு கொடுத்திருப்பார். நீ சாப்பிட, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. கடவுளுக்கு தெரியாமல் மறைத்து அவர்கள் உண்டபடியினால்தான் சாபத்துக்கு உள்ளானார்கள். எனவே கடவுளை மறைக்க முடியாது. நாம் நினைத்து கொள்ளலாம், கடவுளுக்கு எங்கே தெரியும், கடவுள் எங்கே பார்க்க போகிறார் என்று சொல்லி. அப்படி அல்ல. எனவே கடவுளுக்கு தெரியும் என்பது நாம் அறிவோம். அவர் எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லா இடத்திலும் பிரசன்னமாக இருக்கக்கூடியவர், அவரை யாராலும் மறைக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட கடவுளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய முடிவுகளை எடுக்கும் பொழுது, குடும்பத்திலும் சரி, பங்கிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி. அதுக்காக காலையில் சமைக்கும் பொழுது ஆண்டோட இயேசுவே இன்னைக்கு என்ன சமையல், ரசமா சாம்பாரான்னு மட்டும் மண்டி போட்டு கேட்காதுங்க, நான் அதை சொல்லலை. முக்கியமான முடிவுகள் குடும்பத்தில், திருமணம், வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், நிறைய முக்கியமான சமாச்சாரங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் கடவுளின் முடிவை நீங்கள் தெரியலாம், இயேசுவோடு சேர்ந்து முடிவெடுக்கலாம். நான் செய்கின்ற இந்த காரியத்தில் கடவுள் என்னோடு இருப்பாரா,
இது விவிலியத்துக்கு புறம்பாக இருக்கிறதா, இது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு புறம்பாக உள்ளதா, நான் செய்வதால் இது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்குமா, அக்கம் பக்கம் இருப்பவருக்கு என்னால் பாதிப்பு ஏற்படுமா, இப்படி நாம் சிந்தித்து முடிவை எடுத்தோமே என்றால் கடவுளின் அருள் துணையும் ஆசீரும் நம்மோடு இருக்கும். என்னை யார் கேட்பது என்று சொல்லி சர்வாதிகாரத்தோடு நான் முடிவெடுக்கலாம். அப்படி எடுத்தேன் என்றால் கடவுளின் அருள்கரம் என்னோடு இருக்காது, நீங்களும் என்னோடு இருக்க மாட்டீர்கள் என்பதை நாம் உணர்ந்து எந்த முடிவு கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அந்த முடிவு கடவுளுக்கு ஏற்ற, கடவுளோடு எடுத்தோமே என்றால் நம்முடைய வாழ்வு ஜொலிக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டு நடைமுறையில் கடைபிடிக்க முன் வருவோம். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமன். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கை இடுவோம்.